அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இருகோட்டு தத்துவம் என்று ஒன்று இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு கோட்டை சிறிய கோடாக மாற்ற வேண்டுமானால் அதன் அருகே மற்றொரு பெரிய கோட்டினை வரைந்து விடுவது. இதனைத்தான் இருகோட்டு தத்துவம் என்று கூறுவார்கள். பொதுவாக அரசியல்வாதிகள் அதிகம் கடைபிடிக்கின்ற தத்துவம். ஒரு பிரச்சினை பூதாகரமாகி அந்த பிரச்சினை பற்றி மக்கள் அதிகம் பேசிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையை மடை மாற்றுவதற்காக அதனை விட மக்கள் ஆர்வம் கொள்ளக்கூடிய மற்றொரு பிரச்சனையை உருவாக்கி ஏற்கனவே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்ற தந்திரோபாயம். பொதுவாக அரசியல்வாதிகளே இப்படிப்பட்ட தந்திரோபாயங்களை செய்து வந்தாலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இதனை புலனாய்வு பிரிவுகள்தான் முக்கியமாக செய்து வருகின்றார்கள். ஈழத்தமிழ் மக்களின் போராட்ட வடிவங்களை திசை மாற்றுவதற்கு, மல்லினப்படுத்துவதற்கு, மழுங்கடிப்பதற்கு இதுபோன்ற ஏராளமான சதிகளை அவர்கள் செய்து வருவதை வரலாறு முழுவதிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வரலாற்று உதாரணங்கள் சிலவற்றைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆராயிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக ஒரே ஒரு விடயத்தை இங்கு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். எப்பொழுதுமே புலனாய்வு பிரிவுகள் இதுபோன்ற சதிகளை செய்வார்கள், தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு இடப்பட்ட பணி. ஆனால் இந்த விடயத்தில் தமிழ் மக்கள்தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். வெளிவருகின்ற ஒவ்வொரு தகவல்களையும் அதன் பின்னணி பற்றி ஆராய்ந்துதான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது எங்களது ஒற்றுமையை குறிவைத்த சதியா? இந்த செய்தி எங்களை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு நகர்வுக்கு எங்களை தூண்டுகின்ற செய்தியா? இப்படி நுணுக்கமாக ஆராய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கின்றது. சரி, இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் பூதாகரமாகி தமிழ் இனத்தின் ஆன்மா பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலில் ஒரு செய்தி எமது ஊடகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ஊடகவியலாளரால் தான் அந்த செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. செம்மணி மனித புதைகுழியில் யுனிசெஃப் இலச்சனை பொறிக்கப்பட்ட புத்தக பையுடன் ஒரு இளவயது எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சியில் தமிழ் இனமே நின்று கொண்டிருந்த தருணத்தில் செம்மணியில் கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் முள்ளிவாய்க்காலில் காணாமல் போனவர்களின் எலும்புக்கூடுகள் என்று பொருள்படுகின்ற செய்தியாக்கம் அது. மேலோட்டமாக பார்க்கின்ற போது இந்த செய்தி தமிழ் மக்களுக்கு சார்பான ஒன்று போலதான் இருக்கும். செம்மணியை முன்வைத்து தமிழ் மக்கள் மேற்கொண்டு வருகின்ற போராட்டத்திற்கு பலி சேர்ப்பது போலதான் தென்படும். ஆனால் இதுபோன்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாகி படிப்படியாக அது கருத்துருவாக்கம் பெறுகின்ற போது செம்மணி மனித புதைகுழியின் உண்மையான பின்னணி குழப்பப்பட்டுவிடும். செம்மணி படுகொலைகள் ஏன் நடைபெற்றன என்கின்ற காரணம் மடைமாற்றப்பட்டுவிடும். இதுவா அதுவா என்கின்ற குழப்பத்தின் பின்னணியில் அந்த செய்தி காலப்போக்கில் காணாமல் போய்விடும், வலுவற்றதாகிவிடும். இறுதியில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஏராளமான மனித அவலங்கள் எப்படி மறைந்து காணாமலாகி போனவையோ அதே போன்று இதுவும் மறைந்துவிடும். நமக்கு அந்த செய்தி வழங்கிய செய்தியாளரை தேடிச் சென்று செய்தியின் பின்னணி பற்றி விசாரித்த போது அந்த செய்தியின் மூலம் ராணுவம் சார்ந்த ஒரு பின்னணியில் இருந்து வழங்கப்பட்டது தெரிய வந்தது. கிட்டத்தட்ட அந்த செய்தியை நாங்கள் பிரசுரிக்க தயாராகிவிட்டிருந்தோம். எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவருக்கு அந்த செய்தியில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விசாரிக்க சென்ற போதே உண்மையான செய்தி மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. அண்மை காலமாகவே செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை குழப்புவதற்கு பல சதிகள் யாழ்ப்பாணம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இதோ இங்கே ஒரு புதைகுழி இருக்கின்றது, இதோ அங்கே ஒரு புதைகுழி இருக்கின்றது,
இது மற்றொரு தமிழ் அமைப்பின் எலும்புக்கூடுகள், இது வேறொரு தமிழ் ஆயுதக் குழுவின் மனித புதைகுழி, இது தமிழ் மக்களின் எலும்புக்கூடுகள் அல்ல, இவைகள் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகள். இப்படி செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை நீர்த்துப் போகச் செய்கின்ற பல பெரிய கோடுகள் தொடர்ச்சியாக வரையப்பட்டு நாங்கள் ஏற்கனவே பேசிய அந்த இருகோட்டு தத்துவ தந்திரோபாயத்தை மிக நேர்த்தியாக செய்து வருகின்றார்கள் முகம் தெரியாத தமிழ் மக்களின் எதிரிகள். ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுகளுடன் சேர்ந்து செயற்படுகின்ற பலர் நேரடியாகவே மக்கள் மத்தியில் இறங்கி மக்களை திசை திருப்புகின்ற காரியங்களை எல்லாம் செய்து வருகின்றதையும், தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மிக தெளிவாக அந்த சதிகளை எல்லாம் அணுகுவதையும் நேரடியாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பின்னணியில் தான் ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் பற்றிய விழிப்புணர்வு தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஊடகங்களில் வெளிவருகின்ற பிளான்ட் நியூஸ் என்கின்ற விடயம் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் பல தடவைகள் நாங்கள் திரும்ப அறிவூட்டி வருவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஊடகங்களில் சில தரப்பினரால் திட்டமிட்டு நடப்படுகின்ற செய்திகள், இது ஒரு உளவியல் விளைவை அடிப்படையாக கொண்டு ஒரு செய்தியை எதிரிகள் எமது ஊடகங்களிலேயே நட்டுவிடுவார்கள். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அந்த செய்தி உண்மை போலவே இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அந்த செய்தி படிப்படியாக மிக பாதகமான அழிவை எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். இந்த பிளான்ட் நியூஸ் என்கின்ற விடயத்திற்கு புலம்பெயர் தமிழ் ஊடகங்களில் 2009 ஆண்டு காலப்பகுதியில் நடப்பட்ட இதுபோன்ற ஒரு செய்தி எப்படியான பாதகத்தை தமிழ் இனத்திற்கு விளைவித்தது என்கின்ற உண்மையை மீட்டு பார்த்தால் இந்த பிளான்ட் நியூஸின் தாற்பயத்தை உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு அரங்கேறி உலகத் தமிழினம் துவண்டு போய் கிடந்த நேரம் அது. அந்த நேரத்தில் இசைப்பிரியா என்கின்ற தமிழ் ஊடகவியலாளர் ஸ்ரீலங்கா படைகளால் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன. சண்டைகளின் பொழுது தம்மால் கொல்லப்பட்டவராக ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையினால் உரிமை கோரப்பட்ட இசைப்பிரியா என்கின்ற பெண் ஊடகவியலாளர் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் நிராயுதபாணியாக கைது செய்யப்பட்டு மிக மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்ட காட்சிகள் அடங்கிய ஆதாரங்களை வெளியிட்ட பிரபலியமான ஒரு சர்வதேச செய்தி ஸ்தாபனம் ஸ்ரீலங்கா மேற்கொண்ட ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றமாக அதனை அடையாளப்படுத்தி இருந்தது. ஆனால் சர்வதேச ஊடகங்களில் இந்த செய்தி வெளிவந்த மறுதினம் எங்களுடைய புலம்பெயர் தமிழ் இணையதளங்கள் இசைப்பிரியா தொடர்பான ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது இசைப்பிரியா ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஸ்னைப்பர் வீரர் ஒருவனை சுட்டுக் கொன்று விட்டதாகவும் அதற்கு பழி தீர்ப்பதற்காக கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா வீரனின் சகாக்கள் ஒரு சதி செய்ததாகவும் தம்மிடம் சரணடைந்திருந்த சாதாரண பெண்ணொருவரை மிரட்டி காயம்பட்ட நிலையில் தவிப்பவர் போன்று நடிக்க வைத்து முன்னரங்க காவல் நிலையில் கடமையாற்றிக் கொண்டிருந்த இசைப்பிரியாவை தந்திரமாக தமது எல்லைக்குள் வரவழைத்து சற்றும் எதிர்பாராத முறையில் அவரை ஸ்ரீலங்கா படைத்தரப்பு கைது செய்ததாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இசைப்பிரியாவினால் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா படை வீரனின் நண்பர்கள் கோபத்தில் இசைப்பிரியாவை தாக்கி பழிவாங்கியதாக அந்த செய்தி மேலும் தெரிவித்தது. புலம்பெயர் தமிழ் ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வெளியிட்ட இந்த செய்தியானது ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலுக்கான ஆதாரத்தை, ஒரு கொடூரமான போர்க்குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை சில நொடிகளிலேயே சுக்குநூறாக்கி விட்டிருந்தது என்பதுதான் உண்மை. முதலாவது, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டிருந்த போர்க்குற்றச்சாட்டின் தாற்பயத்தை நோக்கினால் ஒரு பெண்ணை, ஒரு பத்திரிகையாளரை, நிராயுதபாணியை, வெள்ளை கொடி பிடித்து சரணடைய வந்தவரை சித்திரவதை செய்து படுகொலை செய்ததுதான் ஸ்ரீலங்கா படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டு. ஆனால் தமிழ் ஊடகங்களில் வெளிவந்த அந்த செய்தியானது இந்த குற்றச்சாட்டுக்கள் அத்தனையையும் சுக்குநூறாக்கிவிடும்படியாக அமைந்துவிட்டிருந்தது. தமிழ் ஊடகங்களில் நடப்பட்ட பிளான் செய்யப்பட்ட அந்த செய்தியானது பல எதிர் விளைவுகளை தமிழ் இனத்திற்கு ஏற்படுத்தியிருந்தது.
இசைப்பிரியா ஒரு பத்திரிகையாளர் அல்ல, அவர் ஒரு ஆயுதம் தாங்கிய போராளி என்கின்ற ஒரு செய்தி தமிழ் இணையதளங்கள் வெளியிட்ட அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அவர் ஒருவரை படுகொலை செய்தார் என்கின்ற தகவலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஸ்ரீலங்கா படைகளிடம் சரணடையவில்லை என்கின்ற தகவலும் அந்த செய்தியில் மறைந்திருக்கின்றது. அடுத்ததாக சில இராணுவத்தினர் தமது நண்பன் கொல்லப்பட்டதால் உணர்ச்சி வசப்பட்டு செய்த ஒரு கொலையே அது கேட்கின்ற நியாயப்பாட்டையும் எமது ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியினூடாக நாமே எதிரிக்கு வழங்கியிருந்தோம். அதாவது நிராயுதபாணியாக ஸ்ரீலங்கா படைகளிடம் சரணடைந்த ஒரு பெண் ஊடகவியலாளரை சிங்கள இராணுவம் கொடூரமாக படுகொலை செய்தது என்கின்ற குற்றச்சாட்டை தமிழ் இணையதளங்கள் வெளியிட்ட அந்த செய்தி உற்சாகவே பலமிழக்கச் செய்திருந்தது. இத்தனைக்கும் இப்படியான தகவலை எதிரியின் ஊடகங்களோ அல்லது நடுநிலையான சர்வதேச ஊடகங்களோ வெளியிடவில்லை. முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களால் நடாத்தப்படுகின்ற தமிழ் தேசிய ஊடகங்கள் என்று தம்மை பெருமையுடன் கூறிக்கொள்ளுகின்ற ஊடகங்களே இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தன. எதிரி மிகவும் கவனமாக இதுபோன்ற தகவல்களை தமிழ் ஊடகங்களுக்கு கசியவிட்டிருந்தான். தமிழ் ஊடகங்களில் தான் விரும்பிய ஒரு செய்தியை கவனமாக நட்டிருந்தார். எமது ஊடகங்களுக்கும் இதுபோன்ற செய்திகள் மிகவும் கவர்ச்சிகரமாகவே தோன்றின. இசைப்பிரியாவையும் அவரது வீரத்தையும் எமது போராட்டத்தின் பெருமையையும் உயர்த்துவதாக நினைத்துத்தான் எம்மவர்கள் இந்த செய்தியை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டும் இருந்தார்கள். நாமாவது சரணடைவதாவது என்கின்ற வெட்டி வீரத்திற்கு வலிச்சேர்ப்பதாக இருந்ததால் தான் அவர்கள் இந்த செய்தியை உற்சாகத்துடன் பிரசுரித்தும் இருந்தார்கள். ஆனால் தம்மை அறியாமலேயே எதிரியின் ஒரு மிகப்பெரிய உளவியல் போருக்கு எமது ஊடகங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அநியாயமாக பலியாகி போயிருந்தன. நடப்படுகின்ற செய்திகளூடாக தமிழ் மக்களின் உளவியலை உற்சாகப்படுத்தி அவர்கள் உற்சாக மனநிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களது திசையை அவர்கள் அறியாமலேயே மாற்றிவிடுவது என்பது எம்மை குறிவைத்து எதிரி என்று மேற்கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான உளவியல் நடவடிக்கை. இதற்கு நம்மை அறியாமலேயே நாம் அடிக்கடி பலியாகி விடுகின்றோம் என்பதுதான் சோகம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.